மகிஷாசுரன், எருமைமுக அசுரன், தன் தவத்தால் பிரம்மனிடமிருந்து ஒரு வலிமை வரம் பெற்றான். யாரும் என்னை எளிதில் மெல்ல முடியாது என்று. இந்த வலிமையை பயன்படுத்தி அவன் தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள் அனைவரையும் துன்புறுத்தத் தொடங்கினான். தேவலோகத்தை கைப்பற்றினான். சூரியன், சந்திரன், இந்திரன் ஆகியோரின் அரியணையை பறித்தான். பிரம்ம, விஷ்ணு, சிவன் போன்றோர் நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. அப்போது தேவர்கள் துன்பத்துடன் தாயாரை அழைத்தனர். பார்வதி தேவியே, திருமணத்திற்குப் பிறகு புதிய வடிவமெடுத்து தன் நெற்றியில் சந்திரனை போன்ற அரைச்சக்கரமுடையவளாக தோன்றினாள். அவள் சிங்கத்தில் அமர்ந்தாள். இந்த வடிவமே சந்திரகண்டா. மத்தியில் துடிப்புகள். மகிஷாசுரன் பெரிய படையுடன் வந்துவிட்டு சத்தமிட்டான். இந்த உலகம் எனது, யாராலும் என்னை வெல்ல முடியாது. அப்போது சந்திரகண்டா அம்மன் ஆயுதங்களை எடுத்தாள். திரிசூலம், வில்லம்பு, கதிராயுதம், தாமரை. அவள் சிங்கத்தில் அமர்ந்து குரல் கொடுத்தாள். அவளது சிங்கம் கர்ஜனை செய்ததும் அசுரப்படை நடுங்கியது. திரிசூலம் பல அசுரர்களை சிதைத்தது. அவளது சங்கு ஓசை வானத்தை முழங்க அசுரர்களின் உள்ளம் பிளந்தது. சிங்கம் பாய்ந்து அசுரர்களை நொறுக்கியது. சில கதைகளில் சந்திரகண்டா தேவியின் கண்கள் சிவந்து 1000 சூரியன் ஒளி போல பரவியது என்று சொல்லப்படுகிறது. மகிஷாசுரன் தன் மாயையால் பல வடிவங்களில் மாறினான். சிங்கம், யானை, மனிதன், பாம்பு. ஆனால் சந்திரகண்டா தேவியின் ஒரு திரிசூல தட்டில் அவன் அதிர்ந்து தூரம் விழுந்தான். அவன் தன் படையை அச்சமுடன் பின்வாங்கச் சொன்னான். இந்த யுத்தம் எம்மளவு தீமை பெரிதாக இருந்தாலும் தெய்வீக சக்தி முன் தலைகுனிய வேண்டியது என்பதை உணர்த்துகிறது. சந்திரகண்டா அம்மன் அமைதி மற்றும் வீரியம் இரண்டையும் ஒரே நேரத்தில் காட்டுகிறாள். பக்தர்கள் அவளை வணங்கினால் அச்சங்களை விலக்கி தைரியம், சமநிலை, மன அமைதி பெறுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. சந்திரகண்டா தெய்வீக சக்தியின் அழகு, வீரியம் மற்றும் அமைதி ஒருங்கிணைந்த வடிவம். மேலும் சில சாஸ்திரங்களில் நவக்கிரகங்களை முதலில் சமநிலைப்படுத்திய அம்மன் என்றும் குறிப்பிடப்படுகிறாள். அதனால் இன்று சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். இந்த நாளில் வெள்ளை நிற ஆடையுடன் அம்மனை வணங்குவது சிறப்பு. பால், பன்னீர், வெள்ளை பூக்கள் நைவேத்தியமாக வைப்பது பரம்பொருள் அருளை பெற்றுத்தரும். சந்திரகண்டா பூஜையால் மன அமைதி, திருமண தடைகள் நீங்குதல், குடும்ப ஒற்றுமை அனைத்தும் கிடைக்கும். பழைய காலத்தில் காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் 3ஆம் நாளில் சந்திரகண்டா தேவியை வெள்ளி வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லும் வழக்கம் இருந்தது. மேலும் அம்மன் முன் விளக்கு ஏற்றி பால் வடிய வைக்கும் அரிய சடங்கும் செய்யப்பட்டது. இது பக்தர்களுக்கு தெய்வீக கண்ணோட்டத்தையும் மன அமைதியையும் அளிக்கும். கொலுவில் இன்றைய தினம் சந்திரன் தொடர்பான பொம்மைகள் வைப்பது வழக்கம். சிவன், பார்வதி பொம்மைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பொம்மைகள், சந்திரன் உருவ பொம்மைகள். சில குடும்பங்களில் பால் பாயசம் செய்து நைவேத்தியமாக வைக்கிறார்கள். மல்லி, முல்லை போன்ற வெள்ளை நிற மலர்களால் அலங்காரம் செய்வதும் சிறப்பான பழக்கம். சந்திரகண்டா தேவியை வணங்கும் பக்தர்களுக்கு சந்திரன் போல் குளிர்ச்சி, சூரியன் போல் ஆற்றல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. நாளை நவராத்திரியின் 4ஆம் நாள். நாம் வணங்கப் போகும் தெய்வம் மா குஷ்மாண்டா தேவி. அவள் சிரிப்பால் பிரபஞ்சத்தை உருவாக்கிய சூரிய ஒளியை தன்னுள் அடக்கிய தெய்வம். அடுத்த பக்தி நிறைந்த கதை வீடியோவை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.